பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. வேதத்தில் எசேக்கியாவை குறித்து சொல்லப்படுகிற இந்த வசனம் நிறைய இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது இல்லை. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும்னு ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதுல இந்த இடத்துல எசேக்கியாவை குறித்து அவன் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருத்தர் இருந்ததில்லை. ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையின் அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவரை நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு உறுதியா ஆண்டவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை, நான் உறுதியா நம்புற ஆண்டவரை. சில வேளைகளை சொல்லுகிறோம், சோதனை போராட்டங்கள் வருகிற பொழுது மாறி போறோம், நிக்க முடியறது இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையில நிற்கிற பொழுது எசேக்கியா ராஜா நின்றார், வலுவாதபடி நின்றார். எதிராளிகள் வந்துட்டாங்க, எதிரி வந்துட்டான், பல 180,000 பேர் எதிர்த்து வந்துட்டாங்க. என்ன செய்ய போற ஆண்டவரே? உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற எசேக்கியாவை எதிர்த்து வந்த சனகரிப்பு கூட கேட்கிறான், அவன் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இன்னைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து கேட்கிறாங்களா, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? என்ன பார்த்து கேட்டாங்க. விசுவாசத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நடத்துகிற அந்த விசுவாச பாதையில் நடத்துகிற பொழுது என்ன நம்பிக்கையில போறீங்க? இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார்னு கடந்து போறீங்களே, நம்புறீங்களா? நம்பணும், நின்னும் ஆண்டவர் நிரூபித்தார். இது நாள் வரை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லா இடத்திலையும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த இடத்திலையும் இயேசு எங்களை கைவிடவே இல்லை. அவர் கரம் பிடித்த நாளிலிருந்து, அவரை அறியாத குடும்பத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தார், தேவனுக்காக அபிஷேகித்தார், தேவனுக்காக அவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்தும்படியாய், அற்புதமான பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். வேலை இடத்துல உயர்த்தினார், ஊழியத்துல உயர்த்தினார். காலங்கள் நேரங்கள் வந்தது. என்ன நம்பி இருக்கிறீங்க? நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஊழியத்தின் பாதையில கூட ஆண்டவர் சோதனையின் பாதையில கடந்து போன பொழுது கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை பெரிது. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில எவ்வளவு தூரம் நீங்க ஆண்டவரை நம்புறீங்க ரொம்ப முக்கியம். சில வேளைகள் போராட்டங்கள், சோதனைகள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். உலகத்துல வேலையில மட்டும் இல்ல, ஊழிய பாதையில கூட வரலாம். ஆனால் யாரை நம்புறீங்க அதுதான் முக்கியம். நான் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேன். எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் பாதுகாத்தார். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும், அது என்ன கடன் போராட்டம், வேலையில பெரிய உபத்திரவம், ஊழியத்துல மிகுந்த போராட்டம், மிகுந்த ஏமாற்றத்தின் மத்தியில கடந்து போறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டு மேல் இருக்கிற நம்பிக்கையில தயவு செய்து குறைந்து போயிடாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதன்படியே அவர் செய்வார். அழைத்த ஆண்டவர், எவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ கிறிஸ்து அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். அவர் பலப்படுத்துவார். எசேக்கியா ராஜாவை போல அவர் மேல வைத்த நம்பிக்கையில நான் உறுதியா இருப்பேன், எதுவும் என்னை அசைப்பதில்லைன்னு சொல்லி உங்க நம்பிக்கையில பெருகி கொண்டே இருங்க. உங்க விசுவாச அறிக்கை பெருகட்டும். கர்த்தர் கொடுத்த அழைப்புல உறுதியாய் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கொம்பை உயர்த்துவார், அபிஷேகிப்பார். பல தேசங்கள் கண்டு உயர்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்களுக்குள்ளாய் வந்து விட்டீங்க. தேவ கரம் உங்களை மகிமையை ஆசீர்வதிக்கும். God bless you.